இந்த 5 மேட்ச் டெஸ்ட் சீரீஸ்ல இந்தியா வந்து 65% ஆஃப் த செஷன்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இங்கிலாந்து வந்து 35% ஆஃப் த செஷன்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. இன் ஸ்பைட் ஆஃப் வின்னிங் ஒன்லி 35% ஆஃப் த செஷன்ஸ், இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சீரீஸ்ல 3-1 வின் பண்ற நிலைமைக்கு வந்து நின்றுருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இப்ப நம்ம ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றோம். அதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்னு ஹார்ட் ஒர்க், ஒன்னு ஸ்மார்ட் ஒர்க். இந்தியா வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க இந்த சீரீஸ்ல. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பயங்கரமா கம்பீட் பண்ணாங்க இங்கிலாந்து கூட, நோ டவுட் அபவுட் இட். பட் இங்கிலாந்து என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. முக்கியமான தருணத்துல ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி இன்னைக்கு இந்த சீரீஸை 3-1 வின் பண்ற நிலைமைக்கு வந்து நிக்கிறாங்கன்றதா உண்மையா சொல்லி ஆகணும். ஒரு பக்கம் ஜோ ரூட், ஒரு பக்கம் ஹாரி ப்ரூக். அவங்க விளையாடின விதம் ஆன் டே 4 ஜஸ்ட் ஏஞ்சி நின்று இப்படி கை தட்டிட்டு ஒரு சல்யூட்டை போட்டு போயிட்டே இருக்கணும் மக்களே. அதே மாதிரி சிராஜ் வந்து பாத்தீங்கன்னா கேட்ச பிடிச்சிட்டு பவுண்டரி லைன்ல அவர் காலை வச்சதுலாம் அதுதான் முக்கியமான ரீசன். இன்கேஸ் இந்தியா இந்த மேட்சை தோத்தா அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு நான் சொல்றேன், இங்கிலாந்து 5 கேட்ச் விட்டாங்க. அது மீறியுமே அவங்க வின் பண்ற ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு இருக்காங்க. அதனால கிரிக்கெட்ல அது நடக்கிறது சகஜம் தான். சம்டைம்ஸ் we need to give credit to இங்கிலாந்து பேட்டர்ஸ். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது மக்களே. சோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இந்த டே 4ல நடந்துச்சு மக்களே. அதை பத்தி டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF, உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். சோ இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா 5th டெஸ்ட் மேட்ச் டே 4 நடந்து முடிஞ்சிருச்சுங்க. இந்த டெஸ்ட் சீரீஸ்ல இந்த டிராமாக்கு மட்டும் பஞ்சமே கிடையாதுங்க. ஈச் அண்ட் எவ்ரி டே வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம் எதை நோக்கி போகுதுன்றதே நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு 2 டீமும் சூப்பரா கம்பீட் பண்ணிருக்காங்க. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 3-1 இங்கிலாந்து இந்த சீரீஸை வின் பண்ணாலுமே இங்கிலாந்து வந்து இந்தியாவை டாமினேட் பண்ணிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா முக்காவாசி செஷன்ஸ் ஆக்சுவலா இந்தியா தான் வின் பண்ணிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? ஒரு கிரன்ச் சிச்சுவேஷன்ஸ்ல கரெக்டா விளையாடி இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா இந்தியா விட பெட்டரா வந்துட்டு இருக்காங்க இந்த சீரீஸ்ல. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சோ அப்படின்னும் போது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையவே இருக்கு இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் சீரீஸ்ல. அதனாலதான் இந்த சீரீஸ் ஒரு மிகப்பெரிய சக்சஸ். இன்கேஸ் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு 35 ரன்னுக்குள்ள அந்த 4 விக்கெட் எடுத்து ஒரு மிராக்கிள் கிரியேட் பண்ணி சீரீஸை 2-all பண்ணாங்கனாலும் சூப்பரா இருக்கும். ஈவன் தோ இந்தியா அந்த ஒரு பர்டிகுலர் மேட்சை தோத்து இங்கிலாந்து 3-1 சீரீஸ் வின் பண்ணா கூட, சோ என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபைட்டிங் சீரீஸ் தான் சொல்லுவேன். 2 டீமுமே வந்து பாத்தீங்கன்னா செம்மையா ஃபைட் கொடுத்தாங்க. பட் சம்டைம்ஸ் we need to give credit to இங்கிலாந்து. ஏன்னா முக்கியமான தருணத்துல கரெக்டா பெர்ஃபார்ம் பண்றாங்களா. சோ அந்த வகையில தான் இந்த டே 4 போச்சு மக்களே. அதாவது இனிஷியலா நம்மளோட தாட்ஸ் என்ன இருந்தது? இந்தியா மட்டும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செஷன்ல ஒரு 2-3 விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா they will be on topனு. அந்த மாதிரி தான் ஆக்சுவலா கேம் மூவ் ஆச்சு. ஓகேங்களா? டக்கெட் 50 அடிச்சாலுமே வந்து பாத்தீங்கன்னா அவர் அவுட் ஆகிட்டாங்க இந்தியா. அதுக்கப்புறம் ஓலி போப்பும் வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ஹாரி ப்ரூக் வந்து கொஞ்சம் கவுண்டர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கேட்ச் கொடுத்தாரு சிராஜுக்கு. அன்பார்ச்சுனேட்லி சிராஜ் பிடிச்சிட்டு அவரோட காலை தூக்கி பவுண்டரி லைன் பின்னாடி வச்சிட்டாரு. இட் ஹேப்பன்ஸ் இன் கிரிக்கெட் சம்டைம்ஸ். இந்த மாதிரி நான் நிறைய பாத்துருக்கேன். ஓகேங்களா? அதனால சிராஜை மட்டுமே நம்ம பிளேம் பண்ணிட முடியாது. எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த கேட்ச்னாலதான் இந்தியா வந்து இன்கேஸ் தோத்தா அந்த கேட்ச்னாலதான்றாங்க. தயவு செஞ்சு அப்படி கிடையாது. இங்கிலாந்து 5 கேட்ச் விட்டாங்க. இருந்தாலுமே நீங்க வின் பண்ற நிலைமையில இல்லையா? சோ சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். அண்ட் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்ஸ்க்கு கிரெடிட் கொடுத்தே ஆனும் மக்களே. ஏன்னா அந்த கேட்ச் விட்டதுக்கு அப்புறம் இல்ல, ஹாரி ப்ரூக் வந்து ஒரு ருத்ர தாண்டவம் தான் ஆடினாருன்னு சொல்ல முடியும். இன்னைக்கு ஏன் ஹாரி ப்ரூக்கை வந்து ரொம்ப ஹை லெவல்ல பேசுறாங்கன்றதுக்கு இந்த ஒரு இன்னிங்ஸ் வந்து எடுத்துக்காட்டு. ஓகேங்களா? அவர் சம்டைம்ஸ் வாய் விடுவாரு, ஒரு மாதிரி தேவையில்லாம வந்து பாத்தீங்கன்னா ஸ்லெச் பண்ணுவாரு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் ஆஸ் அ பிளேயரா அவர்கிட்ட நிறைய குவாலிட்டி இருக்கு. ஓகேங்களா? திஸ் இஸ் 10th டெஸ்ட் 100 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 57 ஆவரேஜ் பண்றாரு. ஃபியூவர் டெஸ்ட் மேட்சஸ் தான் ஆடி இருக்காரு. ஓகே, கண்டிப்பா ஆஸ்திரேலியால போய் அவர் எப்படி விளையாட போறாரு நான் வெயிட் பண்ணி பார்க்கணும். அது ஒரு டிஃபரெண்ட் சேலஞ்ச். ஓகே, பட் ஸ்டில் ஐ ஃபீல் லைக் ஹாரி ப்ரூக் கிட்ட பயங்கரமான குவாலிட்டி இருக்கு. ஏன்னா அந்த பேஸ் பால்லாம் ஒரு பக்கம் தூக்கி வைங்க, பட் ஹாரி ப்ரூக்கோட அந்த கான்பிடன்ஸ் லெவல், ஓகே, அந்த கான்பிடன்ட் லெவல் தான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு அட்டாக்கிங் கேம் விளையாடினாலுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களை பேக் பண்ணா மட்டும் தான் சில ஷாட்ஸ் எல்லாம் ஆட முடியும். எக்ஸாக்ட்லி அதை தான் ஆக்சுவலா ஹாரி ப்ரூக் பண்றாரு. ஏன்னா கவுண்டர் அட்டாக் பண்றேன்னு சொல்லிட்டு சும்மா ஜஸ்ட் லைக் அப்படி சுத்திட்டு போயிடலாம், அப்படி கிடையாது. எல்லா டைப் ஆஃப் ஷாட்ஸுமே அவர் வச்சிருக்காரு. ஓகே, ஒரு ஸ்கூப் ஆடுறாரு, ஸ்வீப் ஆடுறாரு, ஃபாஸ்ட் பவுலரை இல்ல கவர்ஸ் மேல தூக்கி விடுறாரு, பாயிண்ட் மேல அடிக்கிறாரு, ஓபன் ஃபேஸ் பண்ணி ஆடுறாரு. புரியுதா உங்களுக்கு? டக்குன்னு அப்படி மிட் விக்கெட் மேல அப்படி ஒரு ஆன் டிரைவ்ல தூக்கி அடிக்கிறாரு. ஸோ ஹி ஹஸ் வெரைட்டி ஆஃப் ஷாட்ஸ். ஒரு குவாலிட்டி பிளேயர் கிட்ட இருக்கிற முக்கியமான ஸ்கில்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த 360 டிகிரி இருக்கு பாத்தீங்களா கிரவுண்ட்ல, அது எல்லாமே வந்து கவர் பண்ற மாதிரி எல்லா ஷாட்ஸுமே இருக்கணும். அது எக்ஸாக்ட்லி ப்ரூக் கிட்ட இருக்குன்னு தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். லிட்ரலி சிங்கிள் ஹேண்டா இந்த கேமை வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வின் பண்ணி கொடுத்துட்டாரு இங்கிலாந்துக்கு தான் நான் சொல்லுவேன். பட் அட் த சேம் டைம் இன்னொரு பக்கம் த எவர் டிபெண்டபிள் ஜோ ரூட், his juggernaut is just continuing like something. He's a run machine. புரியுதா உங்களுக்கு? இஸ் ரன் மெஷின். அவர் 39th டெஸ்ட் 100 அடிச்சிருக்காரு. ஸோ டெஃபினட்டா அந்த மனுஷன் டெண்டுல்கரோட ஓவரால் டோட்டல் ரன்ஸ் அடிச்சிருவார் போல இருக்கு இந்த மாதிரி ஆடிட்டு இருந்தாருன்னா. ஸோ இஸ் இன் டெரிஃபிக் ஃபார்ம், அதுல டவுட்டே கிடையாது. இங்கிலாந்து எப்பெல்லாம் ஆபத்துல இருக்கும் போதோ
அந்த டைம்ல எப்பவுமே கை கொடுத்திருக்காரு ஜோ ரூட். இதை நான் வந்து ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். ஓகேங்களா, அதனால we have to give him huge credit. அதுல டவுட்டே கிடையாது. அண்டர் ப்ரெஷர்ல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீமை ஹெல்ப் பண்றானும் போதே அந்த டீமுக்கே அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல். ஓகேங்களா, பிளஸ் ஜோ ரூட்டோட பேரண்ட்ஸ் எல்லாம் அந்த மேட்சை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த ஒரு அட்மாஸ்பியரே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சுன்னு தான் சொல்ல முடியும். சார், ரெண்டு பிளேயர்ஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மிகப்பெரிய கிரெடிட் கைஸ். ரெண்டு பேரும் அவுட்ஸ்டாண்டிங் விளையாண்டாங்க. நம்ம ஒரு இந்தியன் ஃபேனா இருந்தாலும் ரொம்ப டிசப்பாயிண்டடா இருந்தாலுமே பட் த வே ஹாரி ப்ரூக் அண்ட் ஜோ ரூட் அவங்க விளையாடின விதத்தை பார்க்கும்போது இல்ல பா கிளாஸ் பிளேயர்ஸ்ரா. சம்டைம்ஸ்ல நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் இந்த மாதிரி. நம்ம வந்து ஆப்போனன்ட் பிளேயர்ஸ் விளையாடுறத கூட வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்க்கும்போது நல்லா விளையாண்டாங்க. என்னதான் இந்தியா வந்து ஒரு டிசப்பாயிண்டிங்கா போலிங் போட்டானுமே பட் ப்ரூக் அண்ட் ரூட் சில ஷாட்ஸ் எல்லாம் விளையாண்டாங்க. அதெல்லாம் பார்க்க அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தது. ஒரு விஷயம் மட்டும் நல்லா எவிடென்ட்டா தெரிஞ்சதுங்க. இந்தியா வந்து அந்த 4th சீமரை பயங்கரமா மிஸ் பண்ணாங்க இந்த ஒரு பர்டிகுலர் செகண்ட் இன்னிங்ஸ்லன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் கருண் நாயர் விளையாடுனது எல்லாமே ஓகே. அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு க்ரூஷியல் 50 அடிச்சாரு. அதே கருண் நாயர் வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனா உள்ள போயிருக்காருல, அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அந்த ஒரு பெர்ஃபார்ம் பண்ணதை அது அப்படியே ரெப்ளிகேட் பண்ணிருக்கணும் செகண்ட் இன்னிங்ஸ்லுமே. ஏன்னா இஸ் கீ பிளேயர். ஒரு அடிஷனல் பேட்ஸ்மேனோட போன ரீசன் என்னன்னா அந்த பேட்ஸ்மேன் வந்து 2 இன்னிங்ஸ்லுமே கம்ப்ளீட் பண்ணி ஆகணும்னு தான். ஆனா செகண்ட் இன்னிங்ஸ்ல அவர் விளையாடின விதம், அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவா இருந்துச்சு. எனக்கு அது கொஞ்சம் ரொம்பவே டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. புரியுது உங்களுக்கு? ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நம்ம 50 அடிச்சிட்டோம், நம்மளோட ஸ்பாட்டை செக்யூர் பண்ணிட்டோம், அதனால செகண்ட் இன்னிங்ஸ்ல நம்ம அவுட் ஆனா கூட பெருசா இருக்காதுன்ற மாதிரி அவரோட பாடி லாங்குவேஜ் கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்துச்சு. அது எனக்கு சரியா படலன்றதான் நான் உண்மையா சொல்லி ஆகணும். அது ஒரு முக்கியமான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணிருச்சு. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனால போனாங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்தியா வந்து பெருசா ஒரு 100% அட்வான்டேஜ் எடுக்க முடியல. ஓகே, கண்டிப்பா அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் போலரை டெஃபினட்டா இந்தியா மிஸ் பண்ணாங்க இந்த ஒரு பர்டிகுலர் செகண்ட் இன்னிங்ஸ்ல. அது எவிடென்ட்டா தெரிஞ்சது. ஏன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசா பர்ச்சேஸ் இல்ல. அண்ட் அட் த சேம் டைம் கில்லோட கேப்டன்சியும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சதுங்க. ஏன்னா சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 5-6 பேர் பவுண்டரி லைன்ல எப்பவுமே இருந்தாங்க ப்ரூக் ஆடும் போது. எஸ், அவர் கவுண்டர் அட்டாக் பண்றாரு, பட் சம்டைம்ஸ் சில ஸ்ட்ராட்டஜி கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? சோ அவருமே சில ஃபீல்ட் செட்டிங்ஸ் எல்லாம் ரொம்பவே டிஃபென்சிவா இருந்ததுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. திருப்பி சொல்ல வர, ஐ டோன்ட் வாண்ட் டு பி சோ கிரிட்டிக்கல் ஆன் சுப்மன் கில். ஏன்னா இதான் முதல் தடவை அவர் கேப்டன் பண்றாரு. சோ அவரும் கத்துக்கிற நிலைமையில தான் இருக்காரு. சோ அதனால அவரை நம்ம ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது. அவர் சரியா பண்ணல ஃபீல்ட் செட்டிங்லாம், அப்படிதான் நம்ம சொல்ல முடியும் தவிர ஐ டோன்ட் வாண்ட் டு பி சோ கிரிட்டிக்கல். புரியுதா உங்களுக்கு? சோ கன்வின்சிங்கா வின் பண்ணிடுவாங்க. ஒரு 6 விக்கெட் வித்தியாசத்துல டப்பு டப்புன்னு முடிச்சிருவாங்க போல இருக்குன்ற மாதிரி நினைக்கும் போதுதான் ப்ரூக் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆனாரு. ஓகே, ப்ரூக் அவுட் ஆனாலுமே இன்னும் பின்னாடி அவங்களுக்கு நிறைய பேட்டிங் இருக்குங்க. ஈவன் ஓக்ஸ் கூட பாத்தீங்கன்னா இங்கிலாந்து ஜெர்சியை போட்டு ரெடியா நிக்கிறாரு. ஒத்த கையில வந்து பாத்தீங்கன்னா கடைசியில வந்து ஆப்போசிட்ல ஏதாவது ஒரு பேட்ஸ்மேன் இருந்தா அவர் சப்போர்ட் பண்றதுக்கு அவர் ரெடியா இருக்காரு. சோ அந்த அளவுக்கு இருக்காங்க ஆக்சுவலா இங்கிலாந்து. ஓகேங்களா, அப்படின்னும் போது கண்டிப்பா அந்த மேட்சை ஈஸியா முடிச்சிருவாங்கன்ற மாதிரி தான் நான் நினைச்சேன். சோ ப்ரூக் அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் ஜேக்கப் பெத்தல் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாருங்க. அதாவது அவர் பால் பெருசா டைமும் பண்ண முடியல, நிறைய பீட்டன் ஆனாரு, ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாரு. கிளியர் கட்டா தெரிஞ்சது இவர் அவுட் ஆக போறாருன்னு. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா பால் ஏறி வந்து போல்ட் ஆனாரு. ஆக்சுவலா ஜேக்கப் பெத்தல் தான் இந்த மேட்சை கொஞ்சம் ஓபன் பண்ணி கொடுத்தது. ஓகேங்களா, நான் இருந்தா என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? ஜேக்கப் பெத்தல் வந்து அண்டர் பிரஷர்ல அனுப்பாம ஜேமி ஸ்மித் நான் அமைச்சிருப்பேன். ஏன்னா ஜேமி ஸ்மித் பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் மேட்ச்லாம் சூப்பரா ஆடினாரு. அவருக்கு தெரியும் எப்படி இந்த இந்தியன் போலர்ஸ் போடுவாங்கன்னு. ஓகேங்களா, அப்படின்னும் போது நான் ஜேக்கப் பெத்தல் அந்த டைம்ல அண்டர் பிரஷர்ல அமைச்சதுக்கு நான் தானே ஜேமி ஸ்மித் அமைச்சிருப்பேன். சினாரியாவே டோட்டலா வேற மாதிரி மாறி இருக்கும். என்னாச்சுன்னா பெத்தல் வந்து அந்த கேம் ஓபன் பண்ணி விட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஜோ ரூட் 100 அடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரும் டென்டேட்டிவா இருந்தாரு இந்த கேமை சீக்கிரம் முடிச்சிடணும்னு. அவரும் பாத்தீங்கன்னா எட்ஜ் கொடுத்து அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. ஓகேங்களா, சோ அதனால சிச்சுவேஷனே டோட்டலா மாறிடுச்சு சடனா. சோ ஒரு பக்கம் ஜேமி ஸ்மித்தும் சரி, ஒரு பக்கம் ஓவர்டனும் சரி தடவராங்க. சடனா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 செஷன்ல பால்ல பாத்தீங்கன்னா பெருசா மூவ்மெண்ட் இல்ல, ஸ்விங் இல்ல, எதுவுமே இல்லாம பிளாட்டா இருந்தது விக்கெட். ஓகேங்களா, இந்தியன் பவுலர்ஸ் முடிஞ்சவருக்கு ட்ரை பண்ணாங்க. பட் பிரசித் கிருஷ்ணா கொஞ்சம் எராட்டிக்கா போட்டார், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் சிராஜ் அண்ட் ஆகாஷ்தீப் முடிஞ்சவருக்கும் நல்லா போட்டாங்க. ஓகேங்களா, பிரசித் கிருஷ்ணா அந்த 3rd செஷன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா வந்து செம்மையா போட்டாரு. ஓகே, அதுக்கு கிரெடிட் கொடுத்தானோ. லாஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் இந்தியாவோட போலிங்ல ஒரு பால் விக்கெட் விழுற மாதிரி இருந்ததுங்க. பேட்லயே வாங்கிட்டு இருந்தாரு ஜோ ரூட், ஓவர்டனும் பேட்லயே வாங்கிட்டு இருந்தாரு. ஜேமி ஸ்மித் வந்து பாத்தீங்கன்னா பீட்டன் ஆயினே இருந்தாரு. அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தது அந்த மூவ்மெண்ட். அன்பார்ச்சுனேட்லி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா மழை வந்தது. அந்த டே வந்து கால் ஆஃப் பண்ணிட்டாங்க அம்பையர்ஸ். அன்பார்ச்சுனேட்லி அது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு டிஸ்அட்வான்டேஜா முடிஞ்சது. ஏன்னா இந்தியா ஒரு மொமெண்டம்ல இருந்தாங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த மொமெண்டம்லயே அப்படியே இன்னும் ஒரு 1/2 hour கண்டினியூ ஆயிருந்தா மேபி 1 or 2 விக்கெட்ஸ் இன்னும் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. இங்கிலாந்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரேக் கண்டிப்பா அவங்க ஹாப்பியா இருந்திருப்பாங்க. பிகாஸ் டே 5ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெவி ரோலரோட நீங்க போய் ஆடும் போது என்ன ஆகும்னா பால் அந்த அளவுக்கு பெருசா மூவ்மெண்ட் வராது. அதுக்குள்ள டப்புன்னு ஸ்டார்டிங்லேயே ஒரு 10 ரன் 15 ரன் அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேமை டக்குன்னு முடிச்சிருவாங்க. என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தோணுதா, எனக்கு இந்தியா தான் வின் பண்ணணும், இந்தியா எப்படியாவது இந்த ஒரு 4 விக்கெட் எடுத்து ஒரு மிராக்கிள் பண்ணணும் தான் என்னோட ஒரு ஆசை. பட் இன்னர் ஃபீலிங் என்ன தோணுதுன்னு பாத்தீங்கன்னா டக்குன்னு ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்தே கொஞ்சம் அட்டாக் பண்ணி இங்கிலாந்து இந்த மேட்சை சீக்கிரம் முடிச்சிருவாங்களோ டே 5ன்ற மாதிரி தோணுது. பட் ஒன்ஸ் அகைன் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட், இந்தியா வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது ஒரு மிராக்கிள் பண்ணி இந்த ஒரு பர்டிகுலர் கேமை வின் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டே 5ல 2-2 தாங்க இந்த சீரீஸோட கரெக்டான ஒரு ஸ்டேட்டஸ்.
ஏன்னா ரெண்டு டீமுமே அந்த மாதிரி தான் விளையாடி இருக்காங்க. ஈவன் தோ இங்கிலாந்து 3-1 வின் பண்ணா கூட ஐ ஆல்வேஸ் ஃபீல் லைக் இட் வாஸ் அ டஃப் கான்டெஸ்டட் சீரிஸ் தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஹியூஜ் கிரெடிட் டு இங்கிலாந்து ஃபார் தியர் ஃபேண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆன் டே 4. இந்தியாவும் ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் காமிக்கிறாங்க. ஸோ டே 5ல நிறைய விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.